நிலவை பற்றி நீங்கள் இதுவரை அறியாத சில அறிவியல் குறிப்புகள். நமது பூமியின் இயற்கை துணைக்கோளான நிலவு சூரிய குடும்பத்தில் 5வது மிகப்பெரிய இயற்கையில் அமைந்த துணைக்கோளாகும். பூமி உருவானதிலிருந்து 4 அல்லது 5 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு நிலவானது உருவாகி இருக்க முடியும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நிலவானது பூமியிலிருந்து 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் நிலவு பூமியை விட்டு 3 சென்டிமீட்டர் அளவு விலகிச் செல்கிறது. நிலவின் மேற்பகுதியில் காற்று மண்டலம் இல்லாத காரணத்தினால் விண்கற்கள் நேரடியாக நிலவின் பரப்பில் மோதி அதிகமான பள்ளங்களை உருவாக்கியுள்ளன. நாம் எப்போதுமே நிலவின் ஒரு பக்கத்தை மட்டுமே காண முடியும். நிலவின் மறுபக்கத்தை நம்மால் பூமியிலிருந்து காணவே முடியாது. காரணம் என்னவெனில், நிலவின் தற்சுழற்சியும் பூமியை சுற்றி வரும் வேகமும் ஒத்திசைவாக இருப்பதால் நிலவானது தனது ஒரு பக்கத்தை மட்டுமே பூமிக்கு வெளிப்படுத்துகிறது. நிலவின் மறுபக்கம் பூமியிலிருந்து ஆய்வு செய்ய முடியாததாகவே இருக்கிறது. நிலவில் கூட நிலநடுக்கங்கள் உருவாகின்றன. நிலவின் ஈர்ப்பு விசையால் பூமியின் கடல் பரப்பில் பேரலைகள் உருவாவது போல பூமியின் ஈர்ப்பு விசையால் நிலவின் மேற்பரப்பில் சிறு சிறு அளவில் நிலநடுக்கங்கள் உருவாவதாக விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். சந்திரனின் ஈர்ப்பு பூமியின் ஈர்ப்பில் 1 ஆகும். இதன் காரணமாக பூமியில் 60 கிலோ எடை கொண்ட ஒருவர் சந்திரனில் 10 கிலோ எடை கொண்டவராக இருப்பார். நம்முடைய இலக்கியங்கள் நிலவினை குளிர்ச்சிக்கு உதாரணமாக காட்டுகின்றன. ஆயினும் நிலவின் மேற்பகுதியில் சூரிய வெளிச்சத்தில் வெப்பம் அதிகமாகவே காணப்படுகிறது. சூரியனைப் போல் சந்திரனும் கிழக்கில் உதித்து மேற்கில் மறையும். உதிக்கும் மற்றும் மறையும் நேரம் மட்டும் நாளுக்கு நாள் மாறுபடும். முற்றிலுமாக சூரியனின் உதவியாலேயே வெளிச்சம் தருகின்ற இரவு நேரத்து விளக்கு. சூரிய ஒளியில் இயங்கும் முதல் சாதனம் இதுவாகத்தான் இருக்கும்.